2 மாதம் ஒரு நிமிஷம்ப்பா. இல்ல என்ன அந்த பெட்டி கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கு. ஏன் பெருசு மேல சின்ன மேல இருந்து ஒரே ஜாமான் இருக்கும்ல. பெரியவனோட பெருசா வந்து கொடுத்துருவியா? ஏன் அப்படியே ஒண்ணு குடிக்கல இருந்து ஜாமான் தான் இருக்கு. அப்படியேப்பா? ஆமா நம்பி வாங்கி. சரி. 2 பெரிய பிள்ளை இல்ல. அது எப்படி ஒரு கல்ல எண்ணெய் ஒரு கல்ல வெண்ணெய் வைக்க முடியும்? ஒரு கேட்டா பேர. நீங்க அப்பா சரி ஜாமான். அத அப்படியே வைக்க மாட்டாங்க. சரி பத்திரமா வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கோ. சரி அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர் ஆளுக்கு போறேன் நாளைக்கு கோயிலுக்கு போறேங்க. நான் ஆளோட கோயிலுக்கு போறேன். போயிட்டு 4 நாள் சென்று வருவேன்னா பையன் பத்திரமா இருக்கணும். இல்ல அண்ணன் பாத்துக்கோ. பாவம் உலகையா போயா. நான் பாத்துக்கேனா? நான் ஆரியா. சரி அப்பா கையில பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல விதமா செலவு பண்ணணும். அவனை மாதிரி உதாரணத்தனமா பண்ணிடக்கூடாது. பிரயோஜனமா செலவு பண்ணணும். என்ன பண்ணலாம் பார்ப்போம். எப்படி செலவு பண்ணலாம் அப்படி. ஆர்ஃபனேஜ் கண்டிப்பாக கஷ்டப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. சரி இவ்வளோ அப்படிங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் அம்மா. அம்மா ஏதாவது நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த காசு. நல்ல விதமாக பிரயோஜனமாக செலவு பண்ணிக்க சொல்லி கொடுத்தா. எப்படி செலவு பண்ணாலும் பார்த்தேன். எப்படி இங்கே கஷ்டப்பட்ட குழந்தைங்களாம் இருப்பாங்க. இந்த பணத்தை அவங்களோட கல்வி செலவுக்காகவும் அன்றாட தேவைகளுக்காகவும் செலவு பண்ணிக்குவாங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் கொடுத்து இந்த பணம் செலவு பண்ணதான் தெரியும். சரியா? நன்றிங்க அம்மா. அப்பா வேற ஒரு பெரிய வெட்டியை கொடுத்து நகையும் பணத்தையும் எடுத்துட்டாரு. செலவு பண்ணணும். செலவு பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா 2 வழி தெரிஞ்சிச்சு. ஒண்ணு சினிமால போறது, இன்னொன்னு அரசியல்ல போறது. சினிமால போனாலே கடைசியில கான்பிடண்டா இருக்குன்னு வந்துருந்தாங்க. அதனால நம்ம டைரக்டா கான்பிடண்டாவே அரசியலுக்குள்ளே போயிருவோமே. ஆமா இப்போ பணம் வந்தோடனே பாருங்க 2 பேரும் பின்னாலே வருவாங்க பாருங்க. இதான் வந்துட்டாங்க இல்லையா? எப்படி பணம் கையில வந்தோடனே ஆள் வந்துட்டாங்களா? அதான் வாங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா கட்சி பேரு ஆனா ஊனா கட்சி. என்ன கட்சி? ஆனா ஊனா கட்சி. ஆனா ஊனா கட்சி அப்படினா என்ன அர்த்தம்? ஐயா உருட்டுகள் கட்சி. ஏற்கனவே உருட்டிட்டா இருக்காங்க. நம்ம வேற உருட்ட போறோமா? நம்ம பயங்கரமா உருட்டுவோம். சரி சரி இப்போ கட்சி போட்டாச்சு. நீங்க வந்து ஒரு பதவி நீங்க ஒரு பதவி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வேட்பாளர்கிட்ட வாக்கு கேட்டு போக போறோம். சரியா? எங்க அப்பா வேற எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. சரி நான் பத்திரமா வச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்து ஓட்ட. சரி கட்சி உருவாக்குறீங்க. அது சின்ன ஒண்ணு வைக்கலையாமா? என்ன சின்னம்? எனக்கே கொடுத்துருக்காங்க. அலைபேசி சின்னம். அலைபேசி சின்னம். நீங்க அதான் அம்பா போகுது. அதுவே சின்னமா கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாங்க. வாங்க ஓட்டு கேட்டு போ. சின்ன தம்பி வாழ்க. சின்ன தம்பி வாழ்க. சின்ன தம்பி வாழ்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நான் வந்து இந்த ஆனா ஊனா கட்சியில இருந்து வரேன். புதுசா கட்சி வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சு. அதாவது நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? ஓட்டு போடுறதுனா எங்களுக்கு ஏதாவது வேணுமே. அதானே அதுதான் எங்க அப்பா நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஏரிக்கு கட்டு கட்டா இந்தாங்க உங்களுக்கு ஒரு கட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு கட்டு. ஓட்டு போட்டுருவீங்களா? சத்தியமா? சத்தியமா? சத்தியமா உங்களுக்கு தான். நீ ஓட்டு போட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு காசு கேட்பாங்க இல்லையா? மார்க் சூப்பர் பர்சன்டே பேசி அதுக்குள்ள ஃப்ரீயா வாங்கி தரேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஓட்டு உங்களுக்கு தான். செய்ய வச்சிருக்கீங்களா? நல்லது. நம்பி போலாங்களா? சூப்பர். சின்ன தம்பி வாழ்க. சின்ன தம்பி வாழ்க. சின்ன தம்பி வாழ்க. சரி கூடயே இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கலன்னா நீங்களே எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க. தெரியும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இந்தாங்க உங்களுக்கு ஒரு கட்டு. இந்தா பிடிங்க. உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஓட்டு போட்டுருங்க. கட்டாயம் போடுறோம்யா. போட்டுறீங்களா? ரைட். யாரு இது? பிரகாசமா தெரியுது. கிருஷ்ண பகவான் மாதிரி தெரியுது. அடடா மாதிரி இல்ல, கிருஷ்ண பகவான். இது பகவான் நீங்களா? கிருஷ்ண பகவானே உங்களை காண இருக்கு போதாது. கடவுளே நீங்களா? கிருஷ்ண பகவானே கிருஷ்ண பகவானே நீங்களா? கண்ணாடி பேசிக்கிட்டு இருக்கான். கிருஷ்ண பகவானே ஊர்ல 4 காசு வச்சாலே ஏதாவது பண்ணிடுவாங்க. எங்க அப்பா வர பெட்டி பெட்டியா கொடுத்தாரு. இவனுக்கு எவனோ ஏதோ வச்சு விட்டான். கண்ணாடி பேசிக்கிட்டு இருக்கானே. இங்க வாடா தம்பி. கிருஷ்ண பகவான்டா தம்பி. இங்க வாடா கிருஷ்ண பகவான்டா. இது எங்கனே? ஏய் உனக்கு தெரியலையா? அப்பா கொடுத்த காசு ஒழுங்கா செலவு பண்ணியா? நல்லபடியா பண்ணடா.
இல்ல வேற எதுவும் வாங்கி தின்னுட்டியா? என்னடா நல்லபடியா சொல்லணும்ல. மண்டை ஒரு மாதிரி கிளம்ப மாதிரி இருக்கீனே. வாடா கிருஷ்ண பகவான்டா. எனக்கு ஒருத்தர் தெரியலையே. என்னடா இப்படி சொல்லிட்ட? புன்முறுவல் சிரிப்ப பாரு. ஒரு முருகனும் தெரியலையே. என்னடா என்னடா இப்படி சொல்ற? நான் அப்பவே சொன்னேன் அப்பா கொடுத்த காசு நீ நல்லபடியா செலவு பண்ணிருக்கணும். நீ என்ன மாதிரி செலவு பண்ண? நான் நல்ல விதமா செலவு பண்ணேன். எல்லாம் காசு கொடுத்துறேன். நல்லா யோசிச்சு பாரு. பலனை எதிர்பார்த்தாலும் செலவு பண்ணேன். பலூன்ல இல்ல பலன் அது தெரியல. அண்ணா வந்து பலனை எதிர்பார்க்காம கடமை மட்டும் செஞ்சதால கிருஷ்ண பகவான் காசு தராரா இருக்கும். அப்போ எனக்கு எப்படா காசு வருவாரு? அதுக்காக இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். வாடா அந்த காட்சி மூலமா தெரிஞ்சுக்கிறேன் என்னங்கிறேன். சரிங்க காட்டுங்க. சர்வம் ராஜசி ஐம்பொறி வழியாக இந்திரியங்களான ஐம்புலன்களும் கடத்தப்படும் போது உள்ளிருக்கும் சாத்வீகம் என்று சொல்லப்படும் சர்வம் ராஜசம் தாமசம் ஆகிய 3 குணங்களுக்கு ஏற்றபடியே அறிவும் புத்தியும் எண்ணங்களாக குவிந்து அங்கு கர்மங்களாக மாற்றம் பெறுகிறது. சாத்வீகம் அதாவது சர்வகுணம் சரஸ்வதி தேவியின் அம்சம், ரஜோகுணம் லக்ஷ்மியின் அம்சம். இன்றைய கால சூழலில் மாமியார்கள் அத்தனை பேரும் வரும் மருமகள் சாத்வீகமான சரஸ்வதியின் அம்சத்தை எதிர்பார்க்கவில்லை, ரஜோகுணமான லக்ஷ்மியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ரஜோகுணம் மட்டும் செயல்படும் போது அங்கு மாமியார் மருமகள் என்ற உறவு இடித்துக் கொண்டுதான் செல்லும். ஆனால் அதுவே சாத்வீகமாக இருக்கும் பொழுது தாய்மகள் உறவாக மலர்கிறது. வாழ்க்கைக்கு ரஜோகுணங்க, வாழும் முறைக்கு சாத்வீகம் தாங்க. தாமசம் பூமிக்கு பாரமான குணம், தன்னையும் வாழ விடாது பிறரையும் வாழ வைக்காது. இறைவனை உள்ளூர சுமக்கும் போது மட்டுமே தாமசம் தலை தூக்காமல் செல்லும். முக்குணங்கள் நமக்குள் மிதந்தாலும் சாத்வீகமே மேலோங்கி இருக்க வேண்டும். क्षणमपि जातु तिष्ठत्य कर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वप्रकृतिजयगुणैः। கோயிலுக்கு போய் 3 நாள் ஆச்சு, திரும்ப வரேன். பிள்ளைகளை என்ன பண்ணுறோம் என்ன பண்ண சொல்ல தெரியல. கை நிறைய ரூபாய் வேலை கொடுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. கூப்பிட்டு நினைக்க கேட்போம். ஏ தம்பி பெரியனே பாப்பா எங்க சின்னவனே காணோம்? சின்னவனே இல்லைங்க வா வரும்போது குரம் கட்டி போறோம் 2 நாளும் போறது வா அதுப்பா வீட்டுல முடியல. ஆமாப்பா போயிட்டு வந்தா இப்ப வாங்கி வந்தெல்லாம் வீட்டுல இருக்கு. நான் வீட்டுக்கு போன ஆளை காணும். நான் என்ன பண்ணேன், நேரவே வயலுக்கு போய் தண்ணி அழைச்சு போட்டு அப்படி கிளம்பி வந்தோம். ஜோலி இருந்துச்சு, ஜோலி முடிச்சது நேராக போட்டுக்கோம். நான் தெரிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பேன். புள்ளியா பார்க்க 6 வருஷம் அங்கே முடியாண்டேன். என்ன பண்ணிய 3 நாளா நான் ஊர்ல இல்ல. நல்லபடியா இருந்தியா? உடம்பு நல்லா இருக்கா? என்ன நல்லபடியா இருக்கும். ரூபாலாம் கொடுத்துட்டு போனா பத்திரமா வச்சிருந்தியாப்பா? இல்லப்பா நல்லபடியா சொல்ல முடியும்.
சரி நல்லபடியா செலவு பண்ணியா ஆமா சந்தோஷமா இல்ல நீ என்ன நல்லபடியா செலவு பண்ணிருக்கோம். நீ பண்ண எனக்கு தெரியுங்களா நீ எப்படி பண்ண எனக்கு தெரியும் நல்லபடியா பண்ணிருக்கோம். சரிப்பா பெரியவனே என்ன பண்ணி நல்லபடியா செலவு எப்படி பண்ண செலவு பண்ணலாம் பார்க்கும்போது ஆ. அனாத ஆசிரமம் இருந்துச்சு. நல்ல விஷயம்பா சரியா? சரி. எப்படி அங்க கஷ்டப்பட்ட குழந்தைங்க தான் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு அவங்க கல்வி செலவுல வந்து கொடுத்து உதவி செய்யணும். இப்ப நீ சொன்னது கிளம்பி வரணும் புரியுது ஆமாப்பா. நீ தான் என் பிள்ளை நீ பிள்ளைங்க எவ்வளவு பெருமையா தெரியுமா சரிங்கப்பா, அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. இல்ல நீ என்ன திருத்த முடிக்காம போய் இல்ல, அங்க என்ன இருக்கு எப்பா எப்பா அங்க பாக்க இன்னைக்கு சொல்லு இப்ப அப்படியே போனா நீ என்ன போவே தெரியுமா எனக்கு அப்படியே அரசியல் வந்துச்சு உள்ள போயிட்டேன். ஏன் ஊருக்கிட்ட உனக்கு எடுத்துட்டியா எல்லா மக்களும் பணத்தை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா சரி ஒண்ணும் இல்லை. நீ போய் அங்க போனா என்ன இருக்கும் அங்க போனா ஒண்ணும் இருக்காது அதான் நீ போக கூடாது என்ன நீ எதையும் சொல்லி கேட்கியா ஆமாப்பா, அது மூத்த நம்பர் எவ்வளவு பொறுப்பா செலவு பண்ணீங்க பாத்தியா ஆமாப்பா. சரி தம்பி நீ என்ன சரியான காரியம் இருக்க சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் கோயிலுக்கு போனேன் பகவான் நல்லா கும்பிட்டேன் சரியா உங்க வாழ்க்கையை நல்லபடியா சாமி கொண்டு வந்திருக்கேன் இனிமேல இருக்கு தம்பிக்கு புரிஞ்சு நல்லபடியா வச்சு என்ன கண்டிப்பா. சரி போமா பணமா இப்ப எப்பா, எனப்பா ஒரு நாளே அவன் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தான்பா. இல்ல என்ன சொல்லுது கேளு பாரு, நீ கேளு. இல்ல நீங்க வாங்கி கொடுத்தியா அவனுக்கு ஆமா. சொல்ல மாதிரி பாத்தீங்களா? என்னப்பா இது கிருஷ்ண பகவான் காட்சி தந்தாருப்பா. என்னப்பா சொல்லுதா பகவான் சந்தர்ப்பமா ஆமாப்பா, அவரே தான். இப்ப ஆச்சரியமா இருக்கு ஆமாப்பா, அவர்தான் காட்சி தந்தாரு. சரியா போச்சு தம்பி நான் உங்களோட சொல்ல வந்து சொல்லுங்க. இல்ல நீங்க கேளு முடிக்காம பாரு ஆந்த மாதிரி முடிக்காம பாரு இல்ல நான் உங்களுக்கு ரூபா கொடுத்தோம்ல அன்னைக்கு முதல் நாள் கிருஷ்ண பரமாத்மா எனக்கும் காட்சி கொடுத்தாரு இல்லப்பா. நான் உங்களுக்கு நிறைய ரூபாய் கொடுத்தோம்ல ஆமாப்பா. எங்கேயும் வந்துச்சு அவர் தான் அவதாரமா வந்து எனக்கு கொட்டியை கொடுத்தாரு எனக்கு தெரியும். பாத்தியா நான் சொன்னேன் அன்னைக்கே சாமி சொன்னேன் என் மூத்தமா சட்டமெல்லாம் வாங்கிடுவான் இறைவன் விளங்காதவன் அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொன்னேன் பத்தியா எனக்கு தெரியும் நம்பர் சரிங்க. சொல்லுது கேட்கல சொல்லு. ஆமா ஆனா அவர் கொடுத்துட்டு சொன்னாரு எப்பா இந்த பணத்தையும் நகையும் வச்சுக்கோ உன் பிள்ளைகிட்ட கொடு இதை நல்மகளை செலவு பண்ண சொல்லு யாரு ஒருத்தன் தன்னலம் கருதாம பிறர் நலனுக்காக செலவு பண்ணானோ